டைவர்சிஃபிகேஷன்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ் பண்ண தேவையான ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மார்க்கெட் செக்மெண்ட்ஸில் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸலண்ட் வே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ மிக்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத்தை நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் என்ஷோர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் எந்த கேட்டகரி இந்த ரெண்டு ஆஸ்பெக்டையுமே ரொம்ப சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோவில் கொடுக்குதுன்னா அது லார்ஜ் அண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் போத் லார்ஜ் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ ஸ்டெடி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹை க்ரோத் பொட்டன்ஷியலோட காம்பினேஷனை இந்த கம்பெனிஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணும். ஸோ எது ஒர்க் ஆகுது அண்ட் இது ஏன் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோல இப்போ இன்டெப்தா சொல்ல போறேன். ஸோ ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அஸ் பர் செபிஸ் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இப்போ லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் படி இருக்கிற டாப் 100 கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ்ல உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அண்ட் மிட் கேப் கம்பெனிஸ்னா அது ரேங்க் ஃப்ரம் 101 to 250. இதில் ஹையர் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் அதிக வாலட்டாலிட்டியும் இருக்கும். அண்ட் இந்த ஃபண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 35% ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அண்ட் 35% ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ மிட் கேப் ஸ்டாக்ஸ் கம்பல்சரி அலோகேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பேலன்ஸ்ட் அலோகேஷன் தான் நம்மளுக்கு ஹை க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டியில கேபிட்டலைஸ் பண்ணும்போது ரிஸ்க் மிட்டிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ஃபண்ட்ஸ்ல இருக்கிற கீ பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி, அதுவும் லார்ஜ் கேப் ஸ்டாக் மூலியமா. இப்போ வாலடைல் மார்க்கெட் கண்டிஷன் அப்போ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் ஒரு ஆங்கர் மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல், வெல் எஸ்டாப்ளிஷ் பிசினஸ் மாடல்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும். அப்போ உங்க போர்ட்ஃபோலியோ ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளா இருக்கும் இப்போ மார்க்கெட் ஃபிளக்சுவேட் ஆனாலுமே. இன்னொன்று மிட் கேப் ஸ்டாக்ஸோட க்ரோத் பொட்டன்ஷியல். இப்போ மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஹையர் வாலட்டாலிட்டியோட வந்தாலுமே அதில் ரேபிட் க்ரோத்க்கான கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். மார்க்கெட் புல்லிஷாக இருந்துச்சுன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ்னால உங்கள் ரிட்டர்ன்ஸை சிக்னிஃபிகன்ட்லி பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் அப் ஸ்விங்ஸை கேபிட்டலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு வேணாமா? இன்னொன்று ரிஸ்க் மிட்டிகேஷன் த்ரூ டைவர்சிஃபிகேஷன். இப்போ லார்ஜ் அண்ட் மிட் சைஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் மார்க்கெட் வாலட்டாலிட்டிக்கு அகேன்ஸ்டாக ஒரு நேச்சுரல் ஹெட்ஜாகவே நம்மளுக்கு அமையும் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. அப்போ மிட் கேப் ஸ்டாக்ஸ் டவுன் டர்ன் ஃபேஸ் பண்ணும்போது லார்ஜ் கேப் போர்ஷன் ஸ்டெபிலிட்டி என்ஷோர் பண்ணும். அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் ரேலி ஆகும்போது அவங்க இன்னும் ஹையர் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. இது எந்த இன்வெஸ்டர்ஸ் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ரெண்டுமே எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு வின் வின் ஸ்ட்ராட்டஜினே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ்க்கு இருக்கிற மேஜர் அட்வான்டேஜே மல்டிபிள் செக்டார்ஸ்ல அதுக்கு இருக்கிற ப்ராட் எக்ஸ்போஷர் தான். இப்போ ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி அவங்களோட அசட்ஸை அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ் அலோகேட் பண்ண முடியும். எந்த மாதிரி இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி மல்டி செக்டார் எக்ஸ்போஷர் இன்வெஸ்டர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் சைக்கிள்லேருந்து பெனிஃபிட் ஆகவும் ரிஸ்க் மினிமைஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அடாப்டிங் சேஞ்சிங் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு அது வழிவகுத்துது. எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி சேஞ்சிங் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கோ அதுதானே நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் யூஸ்வலி யார் இன்வெஸ்ட் பண்ணணும், யாருக்கு ஐடியலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இன்வெஸ்டர்ஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத்தோட பேலன்ஸ்ட் மிக்ஸை தேடுறாங்க அண்ட் அவங்களுக்கு மாடரேட் டு ஹை ரிஸ்க் அப்பிடைட்டா இருக்கு அண்ட் மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் ஒரு லாங் டேர்ம் பீரியட்ல வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 to 7 years. அண்ட் எந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு டைவர்சிஃபைட் எக்ஸ்போஷர் வேணும் லார்ஜ் அண்ட் மிட் சைஸ் கம்பெனிஸ்ல, அது ஒரு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்ல. அண்ட் எந்த ஃபண்ட் அவங்களுக்கு போத் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கேபிட்டலைஸ் பண்ணி கொடுக்குமோ அந்த மாதிரி இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் ரொம்ப ஐடியலா இருக்கும். அப்போ எப்படி இந்த ரைட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணணும்? என்னதான் நம்ம இவ்வளோ லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுக்கு நிறைய க்ரோத் கொடுக்கும் அப்படின்னாலுமே எல்லா ஃபண்டுமே ஈக்குவலா கிரியேட் ஆகியிருக்காது. ஸோ ரைட் ஃபண்ட் சூஸ் பண்றதுன்றது நிறைய கீ ஃபேக்டர்ஸோட கேர்ஃபுல் எவாலுவேஷனுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அது என்னென்ன கீ ஃபேக்டர்ஸ்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். உங்க ஃபண்டோட ரிட்டர்ன்ஸை 3 year 5 year ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ யூ கேன் அசஸ் கன்சிஸ்டன்சி. இன்னொன்று எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருந்தால் தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹையர் நெட் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். இன்னொன்று ஃபண்ட் மேனேஜரோட ட்ராக் ரெக்கார்ட். ஒரு ஸ்கில்டு ஃபண்ட் மேனேஜர்னால ரிட்டர்ன்ஸ் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ கம்போசிஷன். ஒரு பேலன்ஸ்ட் அலோகேஷன் லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ்க்கு இருக்கான்னு பாருங்க. அண்ட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸும் பாருங்க. இந்த ஷார்பே ரேஷியோ, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்லாம் வச்சு ரிஸ்க் வெர்சஸ் ரிவார்டை மெஷர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட்
இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்கள் ஃபண்ட் ஒரு அக்ரெசிவ் இல்லை கன்சர்வேட்டிவ் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு உங்கள் ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஃபார்ம் சாய்ஸ் எடுக்கிறது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நம்ம மணியை வச்சு நம்ம அன்னெசரி ரிஸ்க் எடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் டைவர்சிஃபைட் பெனிஃபிட்ஸ் ஆஃபர் பண்ணாலுமே இது இன்னுமே மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக என்னென்ன விஷயம்லாம் கன்சிடர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வாலட்டாலிட்டி. மிட் கேப் ஸ்டாக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹையர் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் கம்பேர் டு லார்ஜ் கேப். அண்ட் மார்க்கெட் டைமிங் ரிஸ்க். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானும் ஒரு ஃபேக்டர். இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் சூட்டபிளாக இருக்கும். மினிமம் 5 to 7 years நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஐடியலாக இருக்கும். அண்ட் எக்கனாமிக் ஸ்லோ டவுனும் ஒரு ரிஸ்க் தான். மிட் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் டர்ன்ஸ்க்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் கம்பேர் டு லார்ஜ் கேப் ஸ்டாக். இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் எவ்வளோ % அலோகேட் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்காகவே ஒரு சின்ன டேப்லர் காலம் நம்ம ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒவ்வொரு இன்வெஸ்டர் டைப்புக்குமே சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் டைப் அப்படின்னா உங்களுக்கு லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் அலோகேஷன் 20 to 30% உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்தால் போதும். அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் ஃபிக்ஸட் இன்கம்னு வச்சுக்கலாம். மாடரேட் இன்வெஸ்டர் டைப்னா 40 to 50% நீங்கள் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் அலோகேஷன் கொடுக்கலாம். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், டெப்ட் ஃபண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். அண்ட் அக்ரெசிவ் இன்வெஸ்டர் டைப்பாக இருக்கீங்கன்னா 50 to 70% வரைக்குமே நீங்கள் அலோகேட் பண்ணலாம் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டுக்கு. அண்ட் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்மால் கேப், செக்டாரல் ஃபண்ட்ஸ் இப்படி வச்சுக்கலாம். ஆனால் உங்கள் அலோகேஷன்றது இது ஒரு ஜென்ரலாக தான் நம்ம சொல்கிறோம். பட் உங்கள் அலோகேஷன்றது உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட்டை ஆக்சுவலி ரெஃப்ளெக்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பொறுத்து இது கொஞ்சம் வேரி ஆகும். இந்த டேப்லர் காலமில் நீங்கள் எந்த டைப்பாக உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறீங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கேர்ஃபுல் அனலைசிஸ் தேவை. ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் உங்களுக்கு இந்த ப்ராசஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸோட அலைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ரைட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டை உங்கள் ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொறுத்து செலக்ட் பண்ணவும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோவை டாக்ஸ் எஃபிஷியன்சிக்காகவும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ்க்காகவும் ஆப்டிமைஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஐடியல் அசெட் அலோகேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பீரியாடிக் ரீபேலன்சிங்கும் அவங்க என்ஷோர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிஎஃப்பின்றவங்க ஒரு ஃபினான்ஷியல் கைடாக உங்களுக்கு இருப்பாங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஆஸ்பிரேஷன்ஸோட அலைன் ஆகுதான்ட்டு என்ஷோர் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் இருக்கும்போது நம்ம ஏன் தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணணும்? அண்ட் ஃபைனலி இப்போ இந்தியாவோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா ரேப்பிட்லி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ப்ரிஃபர்ட் சாய்ஸாக எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனில். அதுவும் அது இன்வெஸ்டர் நீங்கள் ஹை ரிட்டர்ன்ஸ் வித் கண்ட்ரோல் ரிஸ்க் தேடுறீங்கன்னா இது ரொம்ப ஐடியலான ஃபண்ட். ஸோ எந்த மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் கரண்ட்லி லார்ஜ் அண்ட் மிட் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைசிங் எக்கனாமிக் க்ரோத். இந்தியன் எக்கனாமி இஸ் செட் ஃபார் கண்டினியூட் எக்ஸ்பேன்ஷன். அப்போனா போத் லார்ஜ் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸ் வந்து பெனிஃபிட் ஆகும். அண்ட் இன்னொன்று இன்க்ரீஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக மிட் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதோட லிக்விடிட்டி அண்ட் வேல்யூவேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இன்னொன்று செக்டாரல் ஷிஃப்ட். டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மேனுஃபேக்சரோட க்ரோத் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸை பூஸ்ட் பண்ணுறதுனால லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அன்சர்டன் டைம்ஸில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ப்ரொவைட் பண்ணும். இன்னொரு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸ். லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பியூர் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸை அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது ஓவர் லாங் டைம் ஃப்ரேம்ஸ் அண்ட் டெலிவர் சுப்பீரியர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பேலன்ஸ்ட் அண்ட் ரெசிலியன்ட் போர்ட்ஃபோலியோக்கு நீங்கள் எய்ம் பண்ணுற போது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவாக அமையும். ஸோ இந்த மாதிரி க்ரோயிங் மார்க்கெட்லேருந்து பெனிஃபிட் ஆகணும்னு யார் தான் விரும்ப மாட்டா? அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன இந்த வீடியோவில்? லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் ஆஃபர்ஸ் பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லேருந்து ஸ்டெபிலிட்டி, மிட் கேப் ஸ்டாக்ஸ்லேருந்து க்ரோத் பொட்டன்ஷியல். உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன், ரிஸ்க் மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டபிலிட்டின்னு டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் அசஸ் பண்ணிட்டு ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் லைக் சிஎஃப்பி கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு வைஸ்லி இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுடைய ஃபினான்ஷியலி செக்யூர் ஃபியூச்சர் நாளைக்கு இது வந்து ஒரு பாத்வேவை கிரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் இன்னைக்கே எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு இன்ஃபார்ம் சாய்ஸுமே நாளைக்கு உங்களுக்கு வெல்த் அண்ட் ஸ்டெபிலிட்டியாக லைஃப்பில் மாறும். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபினான்ஷியல் டிப்ஸ் உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் இன்சைட்ஸோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.